அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மன்னன், அதாவது ஃபிரௌன், ஒரு கனவு உண்டு காண்கிறான். அந்த கனவுக்கு விளக்கமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அது உனக்கும் உன்னுடைய ஆட்சிக்கும் பாதகமாக அமையும் என்ற விளக்கம் பெறப்பட்டதுடன் அன்று பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்த சொல்கிறான். பெண் குழந்தைகளை மட்டும் விட்டுவிட சொல்கிறான். அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகள் கருவிலே வெட்டி வீழ்த்தப்படுகிறது. அந்த அளவுக்கு மாபாதக செய்த ஒரு கொடூரமான மன்னனிடம் இறைவன் இறை அழைப்பு பணியை மேற்கொள்ள சொல்கிறான். மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இறை தூதர்களிடம் என்ன சொல்கிறான் தெரியுமா? சூரத்து தாகாவில் பதிவு செய்யப்பட்ட வசனம், ஃபகூலா லஹு கௌலன் லையினா. அவன்கிட்ட போய் நீங்கள் மிருதுவான முறையில் பேசுங்க, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. லஅல்லஹு யததக்கரு, அவன் உபதேசம் பெறக்கூடும். அவ் யஹ்ஷா, அல்லது இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடும் என்று ஒரு மிருதுவான ஒரு வார்த்தையை பேச சொல்லி பணிக்கிறான். கொடூரமான மன்னனிடம் கூட, எதிரியிடம் கூட நிதானமாக நல்ல வார்த்தைகளை மிருதுவாக பேச சொல்லுகிறான் இறைவன். ஆனால் நாம் சொந்த பந்தங்களை கூட தூக்கி எறிந்து பேசிவிடுகிறோம். யோசிப்போம்.